ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இந்த மல்லி கொண்டு வந்த சீர் வரிசையை கண்டிப்பாக நம்ம நாஸ்தி படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜு பார்த்தீங்கன்னா என்ன எதுக்காக ரஞ்சிதா நீ அதை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற இதை ஒரு வழி பண்ணியாகணும் ராஜுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை எல்லாமே சும்மா நாராக கிழிக்கிறாங்க. கிழிச்சு என்ன செய்ய போறான்றதாங்க இருக்க போது மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கிழிக்காது ரஞ்சிதா எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்காத. இந்த ரஞ்சிதா கிழிக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நார தூக்கி போடுறத பார்த்தீங்கன்னா இந்த ராஜு பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. நானே யோசிக்கல, நீ என்ன ரஞ்சிதா இவ்வளோ யோசிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ராஜு வேற இந்த வீணா போன ரஞ்சிதா பாராட்டுறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலாக உக்காந்துக்கிட்டு போன யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிழிச்சு போட்ட துணியை அந்த நம்மளுடைய மல்லி கீழே மாஃப் போட்டு வராங்க தரைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மல்லி போயிட்டு தண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கம் போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கிழிச்ச துணியை எடுத்து அப்படியே அந்த டப்பாவில் போட்டுறாங்க. போட்டது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மாஃப் போடுறதுக்காக தண்ணியை பிழிஞ்சு எடுக்கிறதுக்காக அதுக்குள்ளே விடுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் அந்த துணி இருக்கிறத பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. இதுக்கப்புறம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அதுக்காக சும்மா இருப்பாங்களா, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அதை பார்த்துட்டு வர போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா திமிராக நம்முடைய மல்லியை பார்த்தல இவளை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யூகிச்சு நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சாதாரணமாக கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய துணி இது அப்படியே ஒரு 10,000 ரூபா தேரும். இத்து போன துணி இதெல்லாம் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். தேவையில்லாத தூக்கி தலைமையில வச்சுக்கிற அளவுக்கு இங்கே எடுத்துகிட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. பேசுனது நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு அவங்க 2 பேர்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணன் எடுத்துகிட்டு வந்த சீரை இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாண்டி அப்படி தாண்டி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா சொன்னதும் பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப, நீயே இங்கே ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்க, நீ என் வாழ்க்கையை கெடுத்து அந்த வாழ்க்கையை வாழலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, நீ உருப்பிடுவியா? இப்போ என் அண்ணன் கொடுத்த சீரு அவர் இந்த வீட்டுக்குள்ளே தான் வரவிட மாட்டீங்க, அவர் கொடுத்துட்டு போன சீராவது ஏற்றுக்க விடுறீங்களா? அதுவுமே விடாது, இப்படி நாஸ்தி பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பயங்கரமாக கோவப்பட்டு அந்த ரஞ்சிதாவை பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறாங்க. இவ்வளோ நாள் நம்மளே அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த விஷயம் நடக்கிறத பார்த்தா ரொம்ப கண்புள்ளா காட்சியாக இருக்குது. நீங்களும் வெயிட் பண்ணி எபிசோடு பார்த்து சும்மா சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்க. வரப்போகிற எபிசோடு எல்லாமே நம்முடைய மல்லிக்கு சாதகமாக தாங்க வரப்போகுது. இதுக்கு மேலே நம்முடைய மல்லியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. நீ அடித்தானா நானும் திருப்பி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.